السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்னாலும் இந்த சூறாவை நாம் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய 70 ரஹ்மத்துகள் நம்மை வந்தடையும். நம்முடைய 70 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் பாக்கவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் ஹதீஸே குதுசியின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்த இந்த ஹதீஸை அவர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரத்துல் ஃபாத்திஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதே போன்று ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா தஅخذஹு சினத்து வலா நௌம், له ما في السماوات وما في الأرض، من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء، وسع كرسيه السماوات والأرض، ولا يعوده حفظهما وهو العلي العظيم. என்று வரக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியும் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இந்த வசனங்கள், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், லா இலாஹ இல்லாஹு வல் அஸீஸுல் ஹகீம், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா' وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير، تولج الليل في النهار وتولج النهار في الليل، وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي، وترزق من تشاء بغير حساب. அதாவது 18வது வசனம் சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 18வது வசனம், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், லா இலாஹ இல்லாஹு வல் அஸீஸுல் ஹகீம் என்ற இந்த 18வது வசனத்தையும், அதே போன்று 26வது வசனம், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. அதே போன்று 28வது வசனம், تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب என்று வரக்கூடிய இந்த 3 வசனங்கள், இதனுடைய பொருள் என்னவென்றால், நிச்சயமாக
உன்னை தவிர வேறு நாயன் இல்லை என்று அல்லாஹ்விடம் சாட்சி கூறுகின்றேன். நீதத்தை கொண்டு அவன் நிலை பெற்றவனாக இருக்கும் நிலையில் இன்னும் மலக்குகளும் கல்வியானமுடையோரும் சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் யாவற்றையும் மிகைத்தகவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஆட்சிக்கு அதிபதி. நீ நாடுகிறவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை கலற்றியும் விடுகிறாய். இன்னும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய். நன்மை தீமை எல்லாம் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன். இரவை பகலில் நுழையச் செய்கிறாய், பகலை இரவில் நுழையச் செய்கிறாய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை நீ வெளிப்படுத்துகிறாய். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை நீ வெளிப்படுத்துகிறாய். மேலும் நீ நாடியவருக்கு கணக்கின்றி வாழ்க்கை வசதிகளை கொடுக்கின்றாய் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஆல இம்ரானுடைய இந்த 3 வசனங்களையும் யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் தங்குமிடம் அமைப்பேன். எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தங்கும் இடத்தில் அவர்களுக்கு இடமளிப்பேன். மேலும் தினமும் 70 முறை ரஹ்மத்தான பார்வை கொண்டு அவரை நான் பார்ப்பேன். அவருடைய 70 விதமான தேவைகளை நான் நிறைவேற்றி வைப்பேன். பொறாமைக்காரர்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு அளிப்பேன். மேலும் அவர்களை விட மிகைக்கச் செய்வேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதன் பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 18வது 26வது 27வது வசனங்களை நாம் ஓத வேண்டும். இவ்வாறு ஓதினால் இந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அல்லாஹ் 70 விதமான ரஹ்மத்தான பார்வையை கொண்டு அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான். 70 விதமான நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கிடைக்கும். அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடன் அல்லாஹ் நம்மை அங்கே தங்க வைப்பான். அதே போன்று பொறாமைக்காரர்கள், சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இதனை நாம் ஓதுவோம். மிகவும் சிறந்த சூறாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய சூறாக்களாக இது இருக்கின்றது. இந்த சூறாக்களை ஓதி நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாக்களுக்கு என்ன சிறப்புகளை கூறியிருக்கின்றானோ அந்த சிறப்புகளை நமக்கு வழங்குவான்.